Assalamu alaikum and good evening, children. Welcome to the first class. In today's class, first of all, before starting the lesson, we look at the paper structure. நாங்கள் முதல்ல பார்ப்போம் children. எப்படி பேப்பர் உங்களோட நீங்கள் என்ன இப்போ டார்கெட் இப்போ நிறைய பேர் இதில் இருப்பீங்க கிரேட் 10ன்னு நினைக்கிறேன். கிரேட் 11 சில நேரம் இருக்கிக்கூடும். ஜஸ்ட் கேன் யூ செட் பாக்ஸில் கொஞ்சம் டைப் பண்ணுறீங்களா உங்களோட கிரேடு கிரேட் 10 என்னன்னு சொல்லி நான் கொஞ்சம் விலகி கொள்றதுக்கு. Can you all type here class grade 10 GR இல்லாட்டி கிரேட்னு ஃபுல்லாக எழுதுன்னு சொல்ல டைப் பண்ணி 10 11 கொஞ்சம் போடுங்க children. I think most of you should be grade 10 because some may be grade 11. Yeah, I think, yeah, Nafid Ali is 10, right? And then, yeah, Ilfa is, Manal is grade 10, Shara is 11, Ruka is 10, right? And Sachin Dhanandan Kirti is, yeah, good, grade 11, I think. Yeah, grade 11, right? So Afla is 10, then Asri is 10. Okay, and somehow enter the name. Is it Mariam? Yeah, Mariam is grade 10. Okay, yeah, maybe right few grade 10, and because main target, because grade 10 and 11 both are okay because not a problem. And so now children, எங்களோட டார்கெட் வந்து ஓ லெவல் எக்ஸாம். அப்போ அந்த நான் கிரேட் 10ல் அந்த சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது தானே. அப்போ கிரேட் 10 11 அண்ட் 11ல இருக்கிறவங்களுக்கும் இந்த கிரேட் 10 சிலபஸும் வேணும். அப்போ இது ரெண்டு பேருக்குமே மெச் ஆகும். ஓகே, கிரேட் 10 11 நாங்கள் இந்த டார்கெட் பண்ணி இந்த கிளாஸஸ் செய்கிறோம். அண்ட் ஓ லெவல் தானே டார்கெட் 10 11 ரெண்டு பேருக்குமே அதுதான் எங்களோட எய்ம் என்ன. ஸோ பிகாஸ் அவர் எய்ம் இஸ் டு கெட் குட் ரிசல்ட்ஸ் ரைட் இன் grade 10 and 11 syllabus combined together. We are going to prepare for the exam. O level exam prepare பண்ணுறது தான் எங்களோட மெயின் நோக்கம். அதை வச்சு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன், முதல்ல நாங்கள் பார்ப்போம் எப்படி அந்த எங்களோட ஸ்ட்ரக்சர் ரைட், அதாவது எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பூரா அந்த ஓலோட பேப்பர் அமைய போகுதுன்னு சொல்லி என்ன ஒரு ஐடியாவோட, பிகாஸ் வி ஷுட் நோ அவர் கோல், அவர் டாஸ்க், நாங்கள் எதை நோக்கி போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணுமே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க டெஸ்டினேஷன், வி ஷுட் நோ த டெஸ்டினேஷன். ஒரு பயணம் ஒன்று போகிறோன்னு சொன்னால் டெஸ்டினேஷன் ரைட், உள்ளூர்லேயே அறிக்கையிலும் வெளியூர்லேயே அறிக்கையிலும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ட்ராவலிங் அரவுண்ட் ஸ்ரீலங்கா, உதாரணமாக இப்போ ஜஃப்னா போகிறோம்னு சொல்லி, அப்போ ஜஃப்னா தான் டெஸ்டினேஷன். இடையில நாங்கள் ட்ரிங்கமலியில் இல்லாட்டி வேறு இடங்கள்ல ஏன்னா நிப்பாட்டிடும் ரைட். ஆனால் அது இல்லை எங்களோட டெஸ்டினேஷன், அதை தாண்டி ஒரு தூரம் போக வைக்குது. ஸோ தட் மீன்ஸ் மேபி ஜஃப்னா இல்லாட்டி கோல் போகிறன்னு வைப்போம். கோல் போகிற நேரமும் இடையில சில இடங்கள்ல நிப்பாட்டும். பட் அது இல்லை ஃபைனல் டெஸ்டினேஷன், அதை தாண்டி எங்களுக்கு போக வேண்டியிருக்கு ரைட். ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபாரின் கண்ட்ரி லைக் ரைட் வில் சே ரைட் அமெரிக்கா சம்வேர் ரைட். அப்போ இடையில சில நேரம் டச் பண்ணி போக வேண்டி வரும், அப்படி தான் ஃப்ளைட் ரைட். Okay, so maybe first you travel to right Thailand or Malaysia, right? Then you take a flight from there, right, to maybe America, something like that. அப்போ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து அமெரிக்கா. அந்த மாதிரி தான் நீங்களும் எங்களோட 10ல் இருக்கிறீங்க, சிலவங்க 11ல் இருக்கிறீங்க. அப்போ எங்களோட எல்லாருடையும் எய்ம் வந்து டார்கெட் வந்து அந்த ஓ லெவல் தான் எங்களோட டார்கெட், ஃபைனல் டெஸ்டினேஷன். இடையில நீங்கள் right, you may come across this term test and a term test எல்லாம் வரையிலும் அதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு பயிற்சி தான். அப்போ மெயின் டார்கெட் வந்து இந்த ஓ லெவல். அப்போ அதுதான் நாங்கள் எப்படி பேப்பர் வரும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக கிரேட் 10லே இந்த ஃபார்மேட் அவங்களுக்கு கிரேட் 10லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 11 உள்ளவங்களுக்கு தெரியுமாக்கும், நீங்கள் 10ல் இருந்து எழுதின நேரமும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி மாடலில் தான் பேப்பர் வந்திருக்கும். ஏன்னா 10 11 டேர்ம் டெஸ்ட்டும் இந்த டார்கெட் பண்ணி தான் இந்த ஃபார்மேட்டுக்கு தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் பார்ட் 1, இதில் பாருங்கள் சில்ட்ரன், பார்ட் 1 இது வந்து 2023 பேப்பர் 2024 எழுதினாங்க. ஏன்னா தெரியும் ரைட், அந்த நேரம் அந்த ஏன்னா பிந்தி வச்சு அந்த ப்ராப்ளம்களால்
So therefore, they had to write in 2024, and இந்த முறையும் 2024 பேட்ச் 2025ல தான் இந்த மார்ச்ல தான் எழுத போகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ரைட். ஸோ தென் பார்ட் 1 பார்த்தீங்கன்னு சொன்ன சில்ட்ரன் 1 hour பேப்பர். ரைட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் there are 8 tests. Totally 8 tests are there. Test 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இந்த மாதிரி மேட்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ரைட். டெஸ்ட் 2 ரைட் அதுவும் அந்த மாதிரி ரைட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதுக்கு பொருத்தமான இடைவெளியை நிரப்புறது. பொது சில நேரங்களில் சொல்லுவாங்க அந்த தந்திக்கிருந்த அதில் லெட்டரை எழுதுங்க, அந்த வேர்டுக்குரிய லெட்டரை பிளாங்க்ல எழுதுங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். நாங்கள் இப்போ ஒரு செய்கிற நேரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரும் அதை பற்றி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில் இன் த பிளாங்க் இன் த ஃபாலோவிங் டயலாக், யூஸ் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ், ரைட் த லெட்டர் ஆஃப் த கரெக்ட் வேர்ட் இன் த ஸ்பேஸ் கிவன். அப்போ அந்த முதலாவது சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் கவனிக்கணும். மற்றது சில இதில் எக்ஸாம்பிள் ஒன்று முதலாவது செஞ்சு காட்டியிருப்பாங்க, இந்த சொல்லிக்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூன்னு சொல்லி அப்போ முதலாவது செஞ்சு காட்டிக்கிறாங்க. அப்போ முதலாவதுல இந்த டீன்னு போடிக்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த வேர்ட்ஸ் எடுத்து ரீச் ட்ரிப்பை எடுத்து இந்த பிளாங்க்ல போடுற இல்லை. ரைட். இங்கே தந்திக்கிற வேர்ட்ஸ்க்குரிய அந்த லெட்டரை தான் ஏஆ பிஆ சிஆன்னு தான் போடணும். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் தி எக்ஸாம். தட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன சொல்கிறாங்க, ரைட், என்ன ஹெட்டிங்கில் சொல்கிறாங்கன்றது விளங்குறது மிக முக்கியம். ரைட். ஸோ like the test 2, then we have test 3. You can see a picture description. முந்தி சில்ட்ரன் இந்த ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க சென்டென்ஸ் எழுத சொல்லி, அதாவது பிக்சரை பார்த்து 5 இல்லை 10 சென்டென்சஸ் நாங்களாக எழுதணும், ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். பட் nowadays they have made it easy. சிலவங்களுக்கு இது ஈஸி, சிலவங்க அந்த வேர்ட்ஸ் தெரியாட்டி கஷ்டமாகும். ஸோ வி ஷுட் நோ இங்கிலீஷ். அதனால் நாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது, இங்கே டெஸ்ட்லால் ஜாயின் பண்ணுறவங்க ரைட், பொதுவாக சொல்கிறது என்னென்னு சொன்னால் கூட வாசிங்க. சொல்லுவாங்க அந்த ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன் சொல்லி. தமிழ்லேயும் அந்த பழமொழி இருக்குத்தானே, அதாவது ரீடிங் ஒரு மனுஷனை பூரணமாக்கும்னு சொல்கிற அந்த விஷயம். ஸோ ஏன்னா ரீட் பண்ணுற நேரம் சில்ட்ரன் நீங்கள் நிறைய இந்த வொக்காபுலரி சொற்களஞ்சியங்களை பிக் பண்ணுவீங்க. அப்போ அது மனசில் பதியும். அப்போ உங்களுக்கு எழுதுறது பேசுறது இங்கிலீஷில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா திரும்ப திரும்ப வாசிக்கிற இந்த ஒரே சொற்கள், மற்றது அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ் சொன்னால் எப்படி அமைதுன்றதெல்லாம் மனசில் பதியும். ஸோ தேர்ஃபோர் ரீடிங் ஹெல்ப்ஸ் யூ அ லாட் டு பூஸ்ட் யுவர் இங்கிலீஷ். ஸோ just consider it, children, whenever you are free, right? Take some time to read, right? No need to read. Sometimes you don't get time. You have to balance with your studies. And studies balance பண்ணணும் தானே. சில நேரம் you may run out of time. சில டைம் போதாமல் போகலும், ரைட். அதனால் ஒரு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 இல்லாட்டி 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு அதுக்கு, பட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து செய்யணும். இப்போ இன்றைக்கி ரீட் பண்ணிட்டு அடுத்த கிழமை இல்லாட்டி அடுத்த மாதம் தான் புக்கை டச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தென் யூஸ்லெஸ். ஸோ மேபி ஈவன் ஸ்மால் ஸ்டோரி புக்ஸ், ரைட், இந்த சிண்ட்ரெல்லா அந்த மாதிரி, ரைட், ஓகே, ஈவன் ஹக்கல்பெரி ஃபின் அந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ், ரைட், ஃபேரி டேல் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, ரைட். உங்களோட ஸ்டாண்டர்டை பொறுத்து அந்த மாதிரி புக்ஸ், ரைட், உங்களுக்கு வாசிக்க இயலும், ரைட். இப்போ புக்ஸ் வாங்க இயலும், இல்லாட்டி இப்போ ஆன்லைன்லேயும் உங்களுக்கு தெரியும் நிறைய சைட்ஸ் இருக்குது இந்த ரீட் பண்ணுறதுக்கு புக்ஸ், ரைட், பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி மேலும். ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு சொல்ல இல்லாத அடைய மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல இல்லாது. என்னென்னு சொன்னால் ரீடிங், ரைட், வந்து உங்களை டக்குன்னு இந்த பெரிய லெவலுக்கு இங்கிலீஷை இம்ப்ரூவ் உங்களுக்கு தெரியாமலே, ரைட், இம்ப்ரூவ் ஆகிற லெவலுக்கு உங்களை கொண்டு போகும், ரைட். பிகாஸ் சொல்லுவாங்களே ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கூட ரீட் பண்ணி, ப்ராக்டிஸ் பண்ண கூட ரைட் பண்ணி, ப்ராக்டிஸ் பண்ணதுனால கூட பேசி, ஏன்னா இதெல்லாம் கனெக்டட், இன்டர் கனெக்டட். என்ன சொன்னால் நாங்கள் முதலாவது சொல்லுவாங்க ஸ்கில்ஸ்னு வரக்கலாம் 4 ஸ்கில்ஸ் அது இங்கிலீஷில். முதலாவது சில்ட்ரன் லிஸ்னிங், ரைட். அடுத்தது சொல்லுவாங்க ஸ்பீக்கிங். தேர்ட் ஒன் இஸ் ரீடிங். ஃபோர்த் ஒன் இஸ் ரைட்டிங். ஏன்னா லிசன் பண்ணி தான் நாங்கள் பொதுவாக பேச கற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக யோசிங்க, நாங்கள் தமிழ் எப்படி பேச கற்றுக்கொண்டோம் சில்ட்ரன்? வி ஜஸ்ட் ஹர்ட், ரைட்.
we just heard, okay, that means from our mother, or even maybe father, right, or even sometimes from our neighborhood. என்ன எங்களோட சுற்றாடல்ல எங்களோட அம்மா அப்பா பேசுகிற நேரம் நாங்கள் கேட்டு தானே, ரைட், அதாவது கேள்வி மூலம் தான் நாங்கள் படித்தோம் ஏன்னா பேசுறதுக்கு யாருமே அந்த உம்மா எங்களுக்கு இல்லாட்டி வாப்பா எங்களுக்கு ஒயிட் போர்டு ஒன்று, ரைட், அப்படி வச்சுட்டு எங்களுக்கு படிப்பிச்சு தரலி இப்படித்தான் பேசுங்கன்னு சொல்லி, பிகாஸ் வி ஹேர்ட் இட், தென் வி ஸ்டார்டட் ஸ்பீக். ஏன்னா அதாவது கேட்டு பேச ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த ஸ்கில் தன் சில்ட்ரன் இந்த ரீடிங், அதோட கனெக்ட் ஆகி வரத்தன் ரைட்டிங். அப்படின்னு சொன்னால் அந்த ரீடிங்கில் நாங்கள் நிறைய வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணுறோம். அப்போ அதன் மூலம் தான் எங்களோட ரைட்டிங். இப்போ நீங்கள் இந்த நிறைய இந்த போயட்ஸ் இல்லாட்டி குட் ரைட்டர்ஸ், ஸ்டோரி ரைட்டர்ஸ், ரைட், ஓகே, ஓத்தர்ஸ், அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டோரி பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களாம் நிறைய ரீட் பண்ணவங்க. பிகாஸ் இப்போ இங்கேயும் சில நேரம் இருப்பீங்க தமிழில் கூட நீங்கள் வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்கள இருந்தீங்க சொன்னால் உங்களுக்கு இந்த பொயம் எழுதுகிற அளவுக்கு ஒரு ஆற்றல், ஒரு திறமை, ஸ்கில் ஒன்று இருக்கும், டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஸோ சேம் வே, ரைட், இங்கிலீஷ்லேயும் அப்படித்தான். சில நீங்கள் இந்த இங்கிலீஷ் இதில் இருப்பீங்க சில நேரம், ரைட், ரீடிங் ஹேபிட் உள்ளவங்க, இங்கிலீஷ் புக்ஸ் வாசிக்கிறவங்க இருந்தால் அவங்களோட இங்கிலீஷ் மற்றவங்கள விட ஸ்டாண்டர்ட் கூட இருக்கும் நீங்கள் உங்களோட கிளாஸ் ரூமில் கம்பேர் பண்ணுற நேரம். என்னென்னு சொன்னால் அவங்களோட ரீடிங் தான் அந்த உங்களோட லாங்குவேஜை பவர்ஃபுல்லாக மாற்றுது. அப்போ இந்த லிஸ்னிங், இந்த ரீடிங்னால கூட அந்த ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங் எபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அன் அட்வைஸ். என்ன சொன்னால் இப்போ இங்கிலீஷ் வந்து சில்ட்ரன் ஓ லெவலோட ஏ லெவலோட முடிகிற விஷயம் இல்லை. இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட வருவாங்க இந்த கேம்பஸ் போகிற நேரம் கூட இந்த இங்கிலீஷ் அங்கே போயிட்டு இங்கிலீஷில் தானே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் விளங்குது இல்லைன்னு சொல்லி வருவாங்க. இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ யூ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது. அப்போ இப்பயே நீங்கள் அதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு கேம்பஸ் போயிட்டு அவங்களுக்கு அந்த கோர்ஸ் வைப்பாங்க ஃபஸ்ட்டுக்கு, ரைட், இங்கிலீஷ் இமர்ஷன் கோர்ஸும் என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால அதை உங்களுக்கு படிக்காமலே அதான் அது நீங்கள் நல்லா விளங்குற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த இம்ப்ரூவ் பண்ணிட்டு சொன்னால் அந்த கெப்பை நீங்கள் அதாவது பிரிட்ஜ் பண்ணணும். அதாவது இந்த கெப்பை இல்லாமல் ஆக்கணும். அந்த இங்கிலீஷுக்கும் உங்களுக்கும் உள்ள தூரத்தை இல்லாமல் ஆக்கினீங்கன்னு சொன்னால் யூ ஆர் கோயிங் டு கன்கர் த வேர்ல்ட். நீங்கள் உலகத்தை ஆள போகிறீங்க. பிகாஸ் ஈவன் டு கோ டு ஃபாரின் கண்ட்ரிஸ் நான் சொல்ல தேவையில்லை, ரைட், பிகாஸ் யூ ஆல் ஆர் ரைட் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ரைட் த்ரூ சோஷியல் மீடியா அண்ட் ரைட் டிஃபரெண்ட் ரிசோர்ஸஸ். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரைட், ஜாப் பண்ணுங்க சொன்னாலும் இப்போ இங்கிலீஷ் இல்லாமல் ஒன்றும் செய்யலை. ஃபாரின் போகிறோன்னு சொன்னாலும் இங்கிலீஷ் கேட்குறாங்க. ஸோ தேர்ஃபோர், ரைட், even for any jobs, no, we should know English. So it has become very important, very essential in one's life, because without knowing English, even you can't shine in a society, in a community. யோசிச்சு பாருங்க, சொசைட்டியில் ஒரு ஃபங்க்ஷனில் இங்கிலீஷ் பேசுகிறவங்களோட மாட்டி பட்டிங்கன்னு சொன்னால் தெரியாட்டி எங்களோட என்ன நிலைமையா? இப்போ உதாரணமாக எனக்கு இங்கிலீஷ் தெரியாத ஒரு அதாவது தெரியாமல் நான் போகிறேன் ஒரு பார்ட்டிக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு மீட்டிங்க்கு. அப்போ எல்லாரும் இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கதைக்கிறதுக்கு. அப்போ ஹவு ஐ வில் ஃபீல் லெஃப்ட் அவுட். அப்போ நான் அங்கிருந்து என்ன என்ன நான் அங்கே ஃபிட் இல்லையேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்போ நான் மெதுவாக அங்கிருந்து என்ன கலந்து என்ன வந்துட்டு தான் பார்ப்பேன். பிகாஸ் ஐ வில் ஃபீல் ரைட் எஷேம்ட், நான் வைக்கப்படுவேன், ரைட். ஸோ அண்ட் வில் ஃபீல் எம்பரஸ்ட் இல்லை, நாங்கள் அந்த அன்னைக்கு தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஸோ டு அவாய்ட் தட் இப்போ உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த இப்போ இங்கிலீஷுக்கு நாங்கள் பாஸ் பண்ணுற அந்த ஐடியா அது தன் மெயின் கோல். ஆனால் எங்களுக்கு லைஃபுக்கும் இங்கிலீஷ் தேவை தானே. அப்போ அதையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே children, so I just thought of giving you some instructions as it is the first class, right? So then here we look at, நான் சொன்னேன் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. பிக்சரை பார்த்து நாங்கள் சென்டென்சஸ் எழுதணும். ஆனால் இப்போ சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் தந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஈஸின்னு சொன்னாலும் சிலவங்க இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுற என்னென்னு சொன்னால் இந்த வேர்ட்ஸை தெரியாமல். அப்போ அதை நான் சொன்னேன் ரீடிங்கில் நிறைய அந்த வேர்ட்ஸை நாங்கள் பிடிச்சிக்கொள்வோம். அப்போ இந்த பேராகிராஃபை வாசிச்சு அதுக்கு பொருத்தமான அந்த இடைவெளிக்கு வர அந்த பிளாங்குக்கு வர வேண்டிய சூட்டபிள் வேர்ட்ஸை எழுதத்தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் சொல்கிறாங்க லெட்டர் எழுதுங்கன்னு சொல்லி சில சந்தர்ப்பங்களில் வேர்டு எழுத சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபாலோ the instructions carefully. Then children,
Next we have, right, test 4. அதுலேயும் பாருங்க prepositions கொடுத்திருக்கிறாங்க of, at அந்த மாதிரி கொடுத்து they have asked to fill the blanks, so that is also easy, right? So we'll be discussing all of them, right, one by one. Then they give a small reading comprehension test 5 பார்த்தீங்கன்னு சொன்னா small reading comprehension அதை வச்சு we had to fill in the blanks and all, right? அதே மாதிரி பின்னாலையும் part 2லையும் பெரிய ஒரு reading paragraph தருவாங்க, so you have to, right, do that. So that also will become easy. Everything will be covered, don't worry children, okay? Step by step ஒரே ஏரியா எல்லாத்துக்கும் ஜம்ப் பண்ணி எல்லாத்தானே ஒவ்வொன்றா நாங்கள் step by step we'll be discussing, okay, throughout our series of lessons. சரியா? So then test 6 பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட், இங்கே ஒரு ரைட் அனௌன்ஸ்மெண்ட் எழுத சொல்கிறாங்க. பொதுவாக டெஸ்ட் 6ல் அனௌன்ஸ்மெண்ட், நோட்டீஸ், நோட் சில நேரம் ஸ்கூல்லையும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நாங்கள் வேறு வேறையாக பார்க்கலாம் இன்ஷால்லா. ஸோ therefore we'll try to learn about those things, right? Okay, so that is the one. Then we have to write based on the question base பண்ணி நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் இருந்தால் நோட்டீஸ் இல்லாட்டி நோட் எழுத சொல்லுவாங்க. அப்போ நோட் வேறு நோட்டீஸ் வேறு அதில் நாங்கள் போகிறோம் பார்ப்போம், ரைட்? ஸோ தென் டெஸ்ட் 7 பார்த்தீங்கன்னு சொன்னால் again a reading comprehension. ஸோ அதை ரீட் பண்ணி we had to answer the questions, or sometimes we had to underline the right option. டெஸ்ட் 8 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் கடைசி கொஷன் இன் பார்ட் 1ல், ரைட்? என்ன சொன்னால் 2 பார்ட்டையும் எடுத்தோம்னு சொன்னால் சில்ட்ரன் பார்ட் 1ல் 8 கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் 2ல் 8 கொஷின்ஸ், ரைட்? அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட் 2ல் நான் காட்டுறேன். 8லிருந்து திரும்ப 1ன்னு தொடங்காது, பார்ட் 2ல் 9ன்னு சொல்லி தொடங்கும். அதாவது ஆல் டுகெதர் அப்போ 16 கொஷின்ஸ். அப்போ பார்ட் 2ல் அந்த 9லிருந்து ஸ்டார்ட் ஆகி 16 வரைக்கும் கொஷின்ஸ் போகும். அதை நான் காட்டுறேன். அதுக்கு முதல்ல இந்த 8 கொஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக அந்த லாஸ்ட் கொஷன் 8th கொஷன் இன் பார்ட் 1 கன்சிஸ்ட் ஆஃப் அ பேராகிராஃப் ரைட்டிங். பொதுவாக ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் தான் கடைசி கொஷனில் பார்ட் 1ல் தருவாங்க. டெஸ்ட் நம்பர் 8. ரைட் அ பேராகிராஃப் ஆன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ். 2 டாபிக்ஸ் பொதுவாக தருவாங்க. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நாங்கள் 50 to 60 வேர்ட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியும். வெரி சிம்பிள். அண்ட் தென் வார நேரமே வேர்ட்ஸ் வந்துடும், ஏன்னா ஒரு 20 வேர்ட்ஸ் போல். இப்போ மற்ற வேர்ட்ஸையும் சேர்த்தா 50-60 வேர்ட்ஸ், ரைட், அச்சீவ் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை. அதுலேயும் அந்த டாபிக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி ஈஸி சில்ட்ரன். பாருங்க, ஹவு டு யூஸ் அ லைப்ரரி, ஈஸி தானே. லைப்ரரி எப்படி பாவிக்கிறது. த பெஸ்ட் கிஃப்ட் ஐ ஹவ் ரிசீவ் நான், ரைட், அதாவது எனக்கு கிடைச்ச நல்ல பரிசு கிஃப்ட், ரைட்? இப்போ இதெல்லாம் ஈஸி. சில நேரம் அப்படி கிடைக்காட்டிலும் எங்களுக்கு அதாவது இமேஜின் பண்ணி, ரைட், நாங்கள் ஸ்டோரிஸ் வாட்சிருப்போம் இந்த மாதிரி, இல்லாட்டி ரைட் மூவிஸ் பார்த்துருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் தெம் we can write these paragraphs very easily, right? So the part 2 பார்த்தீங்கன்னு சொன்னா that's for 2 hours altogether, 3 hours. and a part 1 வந்து 1 hour பார்த்தோம். part 2 எடுத்தீங்கன்னு சொன்னா 2 hours, so altogether 3 hours. so part 2 பாருங்க children, டெஸ்ட் 9லேருந்து ஸ்டார்ட். அது நாங்கள் 8ல் முடிஞ்சிச்சு தானே பார்ட், ரைட், 1. அப்போ இங்கே 9லேருந்து ஸ்டார்ட் ஆகி 16 வரைக்கும் போகும். நான் சொன்னேன் 2லேயும் 8. அப்போ altogether 16. Read the text. 9 பார்த்தீங்கன்னு சொன்னால் read the text and underline the most suitable word given within each bracket. அப்போ ப்ராக்கெட்டில் சில வேர்ட்ஸ் தந்து அதை அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி தான் வரும். சில நேரங்களில் கொஞ்சம் மாறி வித்தியாசமாக வந்திருக்குது, ஆனாலும் ஈஸியான activities, right? Then if you go to test number 10, right, சொல்கிறாங்க read Ganesh சொல்கிறாங்க letter to Sarala and fill in the blanks. அதுலேயும் அந்த லெட்டரை வச்சு நாங்கள் அந்த பேஸ் பண்ணி அந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி fill in the blanks தான் செய்ய இருக்குது. அப்போ அதுவும் கஷ்டம் இல்லை, எதுவும் லேசாகவும் நாங்கள் படிக்கிற நேரம், ரைட்? ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஒன் very nicely. Okay, so test 11 பார்த்தீங்கன்னு சொன்னாலும் fill in the blanks with the words given in the box. There is one extra word. அப்போ இந்த பாக்ஸில் வேர்ட்ஸ் தந்திக்கிறாங்க, puddle, snow, foam, ever, comes, அந்த மாதிரி வேர்ட்ஸ். அப்போ அந்த வேர்ட்ஸ் எங்களுக்கு மீனிங் தெரியும்னு சொன்னால் ஈஸியாக என்ன செய்யணும், இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணி இந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ண இயலும், ரைட்? ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட்
difficult is an easy task. Okay, right. Then test 12 பார்த்தீங்கன்னு சொன்னா read the text given below and underline the correct form given within each bracket. Right? அப்ப bracketல தந்திக்கிற அந்த வேர்ட்ஸ்ல சரியானதுக்கு அண்டர்லைன் பண்ண சொல்லிக்கிறான். Right? அந்த based on the idea. உதாரணமா இன்னைக்கு ஜலீல் sighed and replied, well, yesterday my brother told me that சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. A வந்து he lost his job, he had lost his job, he will lose his job. இந்த டென்சஸ்ல முதலாவது நாங்கள் ரைட் டென்ஸை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். ரைட், ஓகே. ஸோ அந்த பற்றி படிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும் எந்த மாதிரி டென்ஸ் இன்னைக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லி. ஸோ நோ நீட் டு வரி. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அந்த விஷயங்கள் எப்படி நாங்கள் கெஸ் பண்ணுறதுன்ற விஷயங்களை நாங்கள் ஒரு பார்ப்போம். ரைட், ஸோ அப்படியே வந்து சொன்னால் டெஸ்ட் 13 பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்ட்ரன் ரீட் த ஃபாலோவிங் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் சொன்னால் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னு சொல்கிறது சில்ட்ரன் என்னமா அதோட பகிர். அதான் இப்போ ஸ்டோரியன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன பகுதியை இந்த அதாவது காப்பி பண்ணி எடுப்பாங்க. ரைட், அந்த மாதிரி எடுக்கிறது தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி. அப்போ இங்கே கேப்ஷன்ஸ் கொடுத்திக்கிறான். கேப்ஷன்ஸ் ஹெட்டிங்ஸ் மாதிரி இந்த கார்பேஜ் டிஸ்போசல் அந்த மாதிரி. அப்போ அந்த பேராகிராஃப்ஸில் இல்லாட்டி லெட்டர்ஸில் இல்லாட்டி ஆர்டிகல்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின அதாவது காப்பி பண்ணி எடுத்து பார்ட்ஸை இங்கே தந்திக்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்க்கணும் இந்த ஹெட்டிங்க்கு எந்த எக்ஸ்ட்ராக்ட் சூட் ஆகும் அப்படி சொல்லி. ரைட், அப்போ அதை நாங்கள் என்ன செய்ய மெச் பண்ண தண்ணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள். Right, select the most suitable caption for each extract and write the letter of the caption in the box given against text. Right, அப்போ ஏயா பியா சியான்னு சொல்லி இப்போ இந்த நம்பர் 1 எக்ஸ்ட்ராக்ட் முன்னுக்கு என்ன வரணும்னு சொல்கிறது நாங்கள் ஏயா பியா சியான்னு போடத்தான் இருக்கி. ரைட், ஸோ நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி விளங்கும். ரைட், ஸோ அதெல்லாம் நாங்கள் போகிறோம் இன்ஷால்லா டீட்டெயில்ஸாக பார்ப்போம். Then if you go to test 14, it's normally right kind of a writing part. இது வந்து சில்ட்ரன் பொதுவாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 2 ஆப்ஷன்ஸ் தருவாங்க டெஸ்ட் 14. ஒன்று வந்து லெட்டர் ரைட்டிங், அது வந்து ஃபார்மல் லெட்டரும் தந்திக்கிறாங்க பாஸ்ட் பேப்பர்ஸில், இன்ஃபார்மல் லெட்டர்ஸும் தந்திக்கிறாங்க. அதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறன்றதெல்லாம் பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். ஃபார்மல் லெட்டர்னு சொன்னால் பொதுவாக யாருக்கு எழுதுறேன்னு உங்களுக்கு தெரியும். சம்மன் இந்த ஹையரார்கி, அதாவது என்ன மாதிரி பெரிய பொசிஷன்ஸில் உதாரணமாக சொல்லுவோம் பிரின்சிபல், மேனேஜர், பிரசிடென்ட், ரைட், ஓகே, இல்லாட்டி த மேயர், என்ன அந்த மாதிரி ஆட்களுக்கு எழுதுகிற நேரம் எங்களுக்கு விளங்கும் அடையுது அவங்களுக்கு ரெஸ்பெக்டாக ஃபார்மலாக எழுத வேண்டிய ஒரு ஃபார்மல் லெட்டர்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சில்ட்ரன் இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்கிற நேரம் பொதுவாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எழுதுறேன். அப்போ இன்னைக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ ஹேவ் இன்வைட்டட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு ஹேவ் லஞ்ச் அட் ஹோம் டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் யூ ஹேட் கேன்சல் த லஞ்ச், ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டுக்கு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அது இன்ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மிங் ஹிம் or her ஆஃப் த கேன்சலேஷன் சொல்லலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கை சூஸ் பண்ணிடும். ரைட், இல்லாட்டி இந்த இங்கே சொல்கிறாங்க ஓன்னு சொன்னால் அப்படி இல்லாட்டிலே இந்த பிஏ செலக்ட் பண்ணிடும். பியில் பொதுவாக சில்ட்ரன் அவங்க இந்த மாதிரி ஒரு பார் கிராஃப் இல்லாட்டி பை சார்ட் ஒன்று தருவாங்க. அது ஒரு பொதுவாக சர்வேயை டார்கெட் பண்ணி டாஸ்க் பண்ணி, அதாவது சர்வேன்னு சொன்னால் தெரிந்தானே ஒரு ஆய்வு இன்னைக்கு சொல்கிறாங்க பாருங்க. The following bar chart displays the results of a survey done by the vice principal of Vidhukiran Mahavidyalaya. And the reasons for grade 11 students to be late to school. ஏன் grade 11 students லேட்டாக வராங்கன்ற ஒரு ஆய்வு செஞ்ச ஒரு சர்வேட ரிசல்ட்ஸ் தான் இங்கே தந்திக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்கியூசஸ் சிலவங்க சொல்கிறாங்க பஸ்ஸஸ் ஸ்டக் இன் டிராஃபிக், ஏன்னா அதாவது பஸ்ஸஸ் அதாவது டிராஃபிக்கில் மாட்டி பட்டுருச்சு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கொட்டில் யாராவது ஏன்னா உமாக்கு வாப்பாக்கு இல்லாட்டி யாருக்கா சோமில்லன்னு சொல்கிற அந்த ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன். அப்போ அது ஒரு ஆய்வு செஞ்சு அப்போ அதை வச்சு நாங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். அப்போ இது ரெண்டில் உண்டு, அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற நேரம் அவங்களுக்கு விளங்கும் எது மிச்சம் ஈஸின்னு சொல்லி லெட்டர் ரைட்டிங்காக இந்த பாராகிராஃப் இல்லாட்டி பை சார்ட் டிஸ்கிரிப்ஷனானு சொல்லி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதுவும் 100 வேர்ட்ஸ் தான் பொதுவாக எழுத சொல்லுவாங்க. அப்போ பெரிய கஷ்டம் இல்லை, அதெல்லாம் டோன்ட் வரி, வில் ப்ராக்டிஸ். ஓகே, தென் அடுத்தது வந்து பொதுவாக நான் சொன்னேன் ஒரு பெரிய ரீடிங் பேசேஜ் பார்ட் 2ல் தருவாங்கன்னு சொல்லி, அது டெஸ்ட் 15ல் தான்
தருவாங்க. இந்த read the following text and answer the questions given below சொல்லி ஒரு மெசேஜ் தந்திக்கிறாங்க. அந்த மெசேஜை பேஸ் பண்ணி some questions fill in the blanks true false சொல்றதுக்கு இல்லாட்டி ஒத்த கருத்து சொல் synonyms antonyms தேடுறதுக்கு ரைட் இல்லாட்டி ஆன்சர் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணுறதுக்கு தருவாங்க சரியான ஆப்ஷன் எது ஆன்சர் பேஸ்ட் ஆன் த மெசேஜ் ரைட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தருவாங்க. தென் த லாஸ்ட் கொஸ்டின் நான் சொன்னேன் அங்கே டெஸ்ட் 8 இருக்குது பார்ட் 1ல இங்கே 8ன்னு சொன்னால் ஆல்டுகெதர் 16. அப்போ அந்த லாஸ்ட் கொஸ்டின் தான் டெக்ஸ்ட் 16. அது வந்து ஒரு ரைட்டிங் பொதுவாக 200 வேர்ட்ஸ். இப்போ நாங்கள் மேலே பார்த்தோம் டெஸ்ட் 14 அந்த ரைட்டிங் வந்து லெட்டர் ரைட்டிங் இல்லாட்டி அந்த பேராகிராஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒன்லி ஃபார் 100 வேர்ட்ஸ். ஆனால் இங்கே 200 வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. 200 வேர்ட்ஸும் இங்கிலீஷில் சில்ட்ரன் பெரிசில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நிறைய ப்ரிப்பஷன்ஸ் அந்த ஆர்டிகல் த அந்த மாதிரி போடுற ஒன்னின் அந்த மாதிரி வாரமே நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷில் வந்துடும். ஸோ தேர்ஃபோர் வி டோன்ட் ஹேவ் டு வாரி. ஓகே, அதுலேயும் பொதுவாக ஆர்டிக்கல் ரைட்டிங் இல்லாட்டி எஸ்ஏ ரைட்டிங் ரைட் அதோட லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி ஸ்பீச் ரைட்டிங் அந்த மாதிரி பொதுவாக தரையிலும் ரைட் இல்லாட்டி ஸ்டோரி ரைட்டிங் ரைட் பொதுவாக இந்த பிகினிங்கை தந்து அதை முடிக்கிறதுக்கு சில காலங்களில் டயலாக்ஸும் எழுத சொல்லிக்கிறாங்க. ஒரு கன்வர்சேஷன் உரையாடல் ரைட். ஸோ லைக் தட் வாட் எவர் இஸ் ஈஸி ஃபார் அஸ். என்ன நாங்களோட டார்கெட் வந்து ஏ ஒன்று எடுக்கிறது தானே சில்ட்ரன். யாருமே டார்கெட் பண்ணணும் ஏ எடுக்கிறதுக்கு தான் ரைட். பிகாஸ் இன் இங்கிலீஷ் கெட்டிங் அன் ஏ இஸ் வெரி சிம்பிள் வெரி ஈஸி if you improve your knowledge, if you practice well, right? So therefore nobody can complain. எனக்கு ஏ ஒன்று எடுக்க இயலாதுன்னு யாருக்கும் சொல்ல இயலாது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண திஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி ரைட். ஓகே, அப்போ அந்த மாதிரி இந்த எஸ்ஏயா ஆர்டிக்கலா ரைட் அதுலேயும் எது லேஸ்ன்ற விஷயங்களை நான் அப்புறம் ரைட் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரைட் வார லெசன்ஸில். ஸோ தென் யூ வில் பி ஏபிள் டு பிக் த பெஸ்ட் மேட்சிங் ரைட்டிங் பார்ட் ஃபார் ரைட் யுவர் எபிலிட்டி. உங்களோட எபிலிட்டி உங்களோட ஏழுமான அந்த ஏழுமையை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுவீங்க. So that will become so easy, right? So that's how uh, the questions are divided in the paper. So if you know the structure நான் உங்களுக்கு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்கள் விளங்கினீங்கன்னு சொன்னால் it will become so easy. அப்போ இந்த நிறைய எக்ஸசைஸில் சில்ட்ரன் எங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நாலேஜ் வேணும். டென்ஸ்னு சொன்னால் காலம், அந்த காலத்தை விளங்குற ஒரு நாலேஜ் எங்களுக்கு இருந்தால் தான் முன்னுக்கு போகிறது லேசாக இருக்கும். முன்னுக்கு போகிறோன்னு சொன்னால் இங்கிலீஷில் நான் சொன்னேனே ஓ லெவலோட எங்களோட ஜேர்னி இட் டசன்ட் எண்ட் தேர் இல்லையா, அது முடிவுக்கு வராது. அதுக்கு அங்காலம் ஏ லெவல் ஆஃப்டர் தட் வென் யூ ஹண்ட் ஃபார் ஜாப்ஸ் ஜாப்ஸ் ஹண்ட் பண்ண கொள்ளையும் ஜாப்ஸை நீங்கள் தேட கொள்ளையும் சர்ச் பண்ணுற நேரமும் you will right need to have a right that means kind of a fluency in English. நல்ல இங்கிலீஷ் சரளமாக பேசுகிற அந்த திறன், writing skill. Sometimes they will ask you to write maybe kind of an essay to check your maybe knowledge in English. அப்போ அந்த மாதிரி நிறைய சவால்கள் முன்னால் இருக்குது. அப்போ இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னால் your journey becomes so smooth. உங்களோட ஜேர்னி பயணம் மிச்சம் இலகுவாகும் நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால். So therefore don't just consider like only we want to pass the exam. இங்கிலீஷ்னு வர நேரம் லைஃபுக்கு என்ன அதுக்கு பிறகு உங்களுக்கு ரைட் லைஃப்பில் வேறு கோல்ஸ் அச்சீவ் பண்ண கோர்சஸ் கேம்பஸ் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் லிமிட்டட் ஆகும் இங்கிலீஷுக்கு. அதுக்கு ஏன் அதுக்கு இப்போ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு டைம் இருக்க போல் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணாமல் இந்த பிரயோசனத்துக்கு எடுக்காமல் ஏன் நீங்கள் திரும்ப ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போகணும் ஏ லெவலை முடிச்சுட்டு. உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பமிக்கு ஸ்போக்கனு ரைட்டிங்கு ரைட் ரீடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கிரேட் 10லேயும் 11லேயும் இப்போ லெவலுக்கு போனால் கொஞ்சம் பிஸி ஆவீங்க. ரைட் அங்கே கண்டென்ட் கூட ரைட். பட் இந்த 10-11ல் உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுற சான்சஸ் கூட. Right, even if you go to social media, everything you find is most of the things you find is in English, right? Even if you go to websites, right on the internet, right, you find
right? Most of things in English. Nowadays, most of you have started using AI, eh, and even if you go to ChatGPT or DeepSeek, any AI, right, app, most of the time you use English, right? மற்ற லாங்குவேஜஸ் பாவிச்சாலும் நிறைய இங்கிலீஷில் தான் என்ன சரியான ரிசல்ட்ஸை நாங்கள் எடுக்கலுமா இருக்குது. ஸோ தேர்ஃபோர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் இங்கிலீஷ். அப்போ எங்களுக்கு இங்கிலீஷுக்கும் எங்களுக்கும் அந்த பெரிய கேப் கொண்டு இல்லை, ஏன்னா எப்பயுமே டச்சில் தான் நிற்கிறோம் என்ன. ஸோ தேர்ஃபோர் only thing is it's our hard work, right? ஹார்ட் ஒர்க்னு சொல்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க், we had work smart, ஏன்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு எங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக வரும். ஓகே சில்ட்ரன், now with that then, because today, because as is the introductory class, right, முதலாவது கிளாஸ்னால நான் கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாபிக் தான். என்ன சொன்ன எங்களோட, ஆனால் பொதுவாக ஓர்டர் வந்து முதல்ல நான் அந்த டென்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், டென்சஸ் அதாவது காலங்கள். ஆனால் அந்த ஜாப்பை நாங்கள், அந்த விஷயத்தை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். என்னென்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ஆனால் இன்றைக்கி அந்த இன்ட்ரடக்டரி கிளாஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா வாரதுக்காக, இந்த கிளாஸை பற்றி ஒரு ஐடியா வாரதுக்காக, ஏன்னா ரிப்போர்ட் ஸ்பீச் நான் வேறையா திரும்ப ஒவ்வொரு டென்ஸாக வேறு வேறையாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரைட். ஆனால் இன்றைக்கி நாங்கள் மெயினாக ஒரு டென்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு இன்டிரெக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் சில்ட்ரன், ரைட், இந்த டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்ன யாராவது ஒரு சொன்ன வார்த்தை, டிரெக்டாக சொன்ன வார்த்தை இன்டிரெக்டாக சொல்கிறோம், அதாவது ரிப்போர்ட் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக, ரைட், நான் சொல்கிறேன் ஐ எம் சிக், கேஸ் உதாரணத்துக்கு எடுப்போம். ஓகே, ஸோ when it comes to reported speech, இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போம் சில்ட்ரன். இப்போ நான் சொல்கிறேன் ஐ எம் ஹங்க்ரி. நான் என்ன சொன்னேன்? ஐ எம் ஹங்க்ரி, ரைட். தமிழில் சொல்லுங்க யாராவது, ஐ எம் ஹங்க்ரின்ற என்ன? எனக்கு பசி, ரைட். ஓகே, பிகாஸ் ஈவன் வி ஆர் அப்ரோச்சிங் த டின்னர் டைம், என்ன கொஞ்சம் அந்த அதான் உங்களுக்கு சாப்பாட்டை ஞாபகப்படுத்தினேன், ரைட். பிகாஸ் ஆஃப்டர் மேபி சம் டைம், ரைட், ஓ ஆஃப்டர் கிளாஸ் இஸ்ன்ட் இட், யூ மே, ரைட், just look for something to eat for dinner, என்ன, ரைட். ஸோ தென் ஐ ஆம் ஹங்க்ரின்னு சொல்கிற விஷயத்தை எடுப்போம். ஓகே ரைட். அப்போ எங்களுக்கு பொதுவாக சொல்லலும் சில்ட்ரன் நான் சொல்லுவோம் he said, அவர் சொன்னார், ரைட். he said what did he say, என்ன சொன்னார். அப்போ அந்த வித்தின் இன்வெர்ட் கம்மாஸ் அவர் சொன்ன அதே வார்த்தைகளை மாற்றம் இல்லாமல், அதுதான் சொல்கிறேன் டிரெக்ட் ஸ்பீச் சொல்லி சொல்கிறேன். he said I am hungry, I am hungry. இது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்லி போடே மேல், ரைட். ஸோ அதான் ஷார்ட் ஃபார்ம், ஆனால் நான் இன்னைக்கு லாங் ஃபார்மே போடுறேன் எல்லாருக்கும் விளங்குறதுக்காக. ஸோ ஐ எம் ஹங்க்ரி, இது சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்துகிறேன் விளங்குறதுக்காக சொல்கிறேன், ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்கிறது தான் டிரெக்ட் ஸ்பீச். அப்போ அதை நாங்கள் ஒரு ஃபுல் சென்டென்ஸில் சொல்கிறோம். அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி, அவர் என்ன சொன்னார்? எனக்கு பசின்னு சொன்னார். இதே நீங்கள் இப்போ நான் சொன்னேன் ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்லி, சொன்ன ஐ எம் ஹங்க்ரி, அதுக்கு பதிலாக நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணி உங்களுக்கு ஹீன்னு சொல்லி போட்டிக்கிறேன். ஹீ செட் ஐ எம் ஹங்க்ரி. இப்போ நான் சொன்னது இந்த உதாரணமாக இந்த கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் உங்களோட உம்மட்ட வாப்பட்ட இல்லாட்டி பிரதர்கிட்ட சிஸ்டர்கிட்ட சொல்கிறீங்க அவர் சொன்னார் அவருக்கு பசியாக இருந்துச்சுன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு சொல்ல இல்லாது, ரைட், என்னென்ன சொன்ன, அப்போ சாருக்கு பசியாக இருந்துச்சு இல்லாட்டி அவருக்கு பசியாக இருந்துச்சுன்னு சொல்லி ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்லல. அப்போ சில சேஞ்சஸ் இங்கே கொண்டு வரணும், சில சேஞ்சஸ் இங்கே வரும். நீங்கள் அந்த டென்ஸ் சேஞ்சுன்னு ஒரு லிஸ்ட் நாங்கள் அந்த ப்ரோ ரிப்போர்ட் ஸ்பீச் நாங்கள் வேறையா பார்ப்போம். இது நான் இன்ட்ரடக்டரி செஷன்னால் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இது சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறும். இந்த பாருங்கள், ட்ரிங்க்ன்றது
drank மாறுது. அப்ப அந்த சேஞ்ச் இங்கேயும் வரும். என்ன சொன்ன, ஐ ஆம் ஹங்க்ரின்னு சொல்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், ஆம்னு சொல்றது ப்ரெசன்ட். அப்ப அது என்ன செய்யும்னு சொன்னா சில்ட்ரன், ஆம்ட பாஸ்ட் டென்ஸ் யாருக்கு தெரியும்னு பார்ப்போம். செட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஆம்ட பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சவங்க. ஆம்ட பாஸ்ட் டென்ஸ். Was. Very good. Yes, it is was, right? Okay, and even Anisha and Nuha, they also have written, right? In the chat box was. Very good. அப்ப இந்த ஆம்னு சொல்றது என்னவா மாறணும்? வாஸா மாறணும். Even Rukaya, right? Azri, they all have typed was. Very good, right? Because then you all have a basic knowledge. That's good. And a basic knowledge இருந்தா எங்களுக்கு ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணிடும், ரைட்? அதாவது மூவிங் forward won't be a difficult task. ஏன்னா முன்னுக்கு போகிறது கஷ்டமாக இருக்காது. அட்லீஸ்ட் இஃப் யூ ஹேவ் சம் பேசிக் நாலேஜ். பட் ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ், டோன்ட் வரி, வில் பி கைடிங் யூ. பட் யூ ஆல்சோ ஷுட் புட் சம் எஃபர்ட். உங்களோட முயற்சியும் இருக்கணும். அப்போ தான் தட் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக மாறும். இப்போ நாங்கள் இது எப்படி ரிப்போர்ட், இது வந்து டிரெக்ட் ஸ்பீச் தானே, இதைத்தான் நாங்கள் இன்டிரெக்ட், அதை ரிப்போர்ட் ஸ்பீச்சை மாற்றணும். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் இப்போ இதை இதே உங்களோட பிரதர்கிட்ட சொல்கிறாண்டா இல்லாட்டி சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவர் சொன்னார், அவருக்கு பசின்னு சொல்லி, அதாவது பசியாக இருந்துச்சுன்னு சொல்லி, ஏன்னா பாஸ்ட்டை முடிஞ்ச விஷயத்த நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸை மாற்றி எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சில்ட்ரன் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஹீ செட்ன்றது அப்படியே போடும், ரைட்? ஓகே, சில விஷயங்களை மாற்றின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஹீ டோல்டு அப்படின்னு சொல்லி அதை மாற்ற தேவையில்லை, அதே எங்களுக்கு போடிடும். அப்போ கன்ஃபியூஷனும் இருக்காது. அப்போ பொதுவாக இந்த இன்னைக்கு ரெண்டு ஃப்ரேஸ் இருக்கு தானே சில்ட்ரன். இந்த ஹீ செட்ன்ற ஒரு விஷயம் கமா போட்டிக்கிறோம். அது ஐ ஆம் ஹங்க்ரின்னு சொல்றது அந்த டிரெக்ட் ஸ்பீச், அவர் சொன்ன அதே வார்த்தைகள். அப்போ இந்த கெப்பை உடைக்கிறது, இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட் தான் தட். என்ன வேர்ட்? தட். ஓகே, ஸோ அப்போ ஹீ செட் தட்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ரைட், இட்ஸ் நாட் ஐ எனிமோ. இதுக்கு புறம் ஐந்து எங்களுக்கு பாவிக்கல. ஏன்னா எனக்கு இல்லையே பசி, யாருக்கு பசி? அவருக்கு. அப்போ அவருக்கு பசின்னு சொன்னார் என்று சொல்ற நேரம் இந்த ஐ சில்ட்ரன் ஹீயா மாறும். ஏன்னா ஹீ தானே சொன்னார். இதே ஷீ செட்னு இருந்தா இந்த ஐன்ற வந்து ஷீன்னு வரும். விளைஞ்சா? ஓகே, ரைட். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். இந்த சேஞ்சஸ் எல்லாம் நாங்கள் புறவான தெளிவாக இன்னைக்கு நான் இன்ட்ரடக்டரினால உங்களுக்கு ரைட் கொஞ்சம் இந்த சிம்பிளாக இந்த மெயின் விஷயத்தை மட்டும் சொல்லித்தாரேன். ஆனால் புறவு நாங்கள் கொஞ்சம் டீப்பாக ரைட் அந்த என்னென்ன சேஞ்சஸ்ன்ற ஆகுறன்ற விஷயங்களோட நாங்கள் பார்ப்போம். ஸோ ஹீ செட் தட் ஹீ, அப்போ ஆம்னு போட இயலாது, இல்லாட்டி ஈஸ்னு போட இயலாது. இந்த ஆமீஸ் ரெண்டுடையுமே பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ். ஏன்னா அப்போ வாஸாக மாற்றிட்டோம். இப்போ ஹங்க்ரின்றது மாறாது. என்ன சொன்னால் அது ஒரு வேர்ட் விச் வி கான் சேஞ்ச், ரைட்? ஓகே, ஸோ ஹங்க்ரி அதோட ஃபுல் ஸ்டாப். அப்போ இங்கே பார்த்துருப்பீங்க இந்த பங்க்சுவேஷன்ஸ்லையும் சேஞ்சஸ் நடந்து, நிறுத்தக்குறிகள் வார நேரம் ஹீ செட் அந்த கமாவை இல்லாமல் ஆக்கிட்டோம் சொல்ல தட் போட்டு நாங்கள் ஒரு சென்டென்ஸை மாற்றிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். மற்றது அந்த இன்வெர்ட் கமாஸ், அந்த ஸ்பீச் மார்க்ஸ் அதுவும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். என்னென்னு சொன்னால் இட்ஸ் நோமோ டிரெக்ட் ஸ்பீச். அதான் இன்டிரெக்டாக மாற்றினதுனால அந்த இன்வெர்ட் கமாஸ் எங்களுக்கு தேவை இல்லை. ஏன்னா அந்த இன்வெர்ட் கமாஸ் தமிழில் என்ன சொல்கிற சில்ட்ரன்? இந்த ஸ்பீச் மார்க்ஸ் anyone knows that? தெரியுமா? தமிழில் படிக்கிற நேரம் அது வருமா? ஏன்னா அந்த ஸ்பீச் மார்க்ஸ், அதாவது இந்த இன்வெர்ட் கமாஸ் ரைட் மேற்கோள் ரைட். ஓகே, குட். ரைட். ஸோ தென் அப்போ அதை நாங்கள் இல்லாமல் ஆக்குறோம். அந்த மேற்கோள் குறி, அதாவது இன்வெர்ட் கமாஸ் இல்லாமல் ஆக்குறோம். we had to get rid of those inverted commas when it comes to reported speech. அப்போ இந்த he said that he was hungryன்னு சொல்றது தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இதுதானே நாங்கள் யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணோம், அதாவது எடுத்து சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி வி ஹாவ் செட் சம்திங், ஸோ வி ஆர் ஜஸ்ட் கன்வேயிங் த மெசேஜ், பாசிங் த மெசேஜ் டு சம்படி எல்ஸ் திஸ் வே. ஓகே, ரைட். இன்னொரு நாங்கள் எக்ஸாம்பிள் எடுப்போம் சில்ட்ரன். ஓகே, ஷீ said, இல்லாட்டி டோல்டுன்னு வரையும் ரைட். ஷீ டோல் மீ,
சொல்லு, right? She told me. Within inward commas we'll say direct speech சொல்லுவோம். My mother is sorry isன்னு சொல்லாம நாங்க ஒரு verb ஒன்று போடுவோம், கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கா. My mother tells stories. பொதுவா இந்த டெல்ஸ்ன்னு சொல்றது வந்து வளமையா நடக்கிறது, ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். அதுவும் நாங்கள் டென்ஸில் இந்த கோர்ஸில் இந்த எங்களோட சீரீஸ் ஆஃப் லெசன்ஸில் வரும் சில்ட்ரன். ஸோ அதை நாங்கள் அப்புறம் வேறையாக படிப்போம். ஆனால் விலைகளுங்க இந்த டெல்ஸ் இல்லாட்டி டெல்லுன்னு மட்டும் வந்தால், பொதுவாக மதர்ன்னு வந்ததுனால டெல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதே பேரண்ட்ஸ், மதர்ஸ் இல்லாட்டி மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வர நேரம் டெல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அது ப்ரெசன்ட் சிம்பிள். அப்போ ஷீ டோல் மீ மை மதர் டெல்ஸ் ஸ்டோரிஸ். ஓகே, அப்போ இதை நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இல்லாட்டி இன்டிரெக்ட் ஸ்பீச்சில் எழுதுகிற நேரம் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், ஷீ told me, sorry, I missed the gap. She told me that சொல்லி ஜாயின் பண்ணோம் தானே சில்ட்ரன். She told me that. இப்போ பாருங்க, மை மதர் ஏன்னு உமா இல்லை, ஏன்னா மை மதர் எங்களுக்கு சொல்லல, அவட உமான்னு சொல்லணும், இல்லாட்டி அவட அம்மான்னு. ஆ, வெரி குட். ஹேர் மதர். ரைட், ஹேர் மதர். ஏன்னா அப்போ மை மதர்ன்றதை என்னவா மாற்றுவோம், ஹேர் மதர். இது ஹீன்னு இருந்தால் எப்படி மாற்றுவீங்க சில்ட்ரன்? He told. Ah, very good, right? Yes, that's good. Right. So you all are good. You all are listening, attentive. I like it because if you all are attentive, it's good for you. You are going to pick up the language and the skills very quickly, right? And also the techniques, right? So it says she told me that her mother. இப்போ பாருங்க டெல்ஸ் தானே, இப்போ நாங்கள் படித்தோம் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறணும். ஏன்னா அப்போ டெல்ஸ்ன்னு சொன்னால் டெல் தானே பேஸ் ஃபார்ம். அதுக்கு நாங்கள் எஸ் சேர்த்திக்கிறோம், அந்த மதர் ஹீ ஷீட்னு வந்து அந்த எஸ் போடுறதுனால. ஏன்னா ரைட், அப்போ நாங்கள் பேஸ் ஃபார்ம் எடுத்த டெல்டு பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்? told. வெரி டோல்ட். ஏன்னா அப்போ டிஓஎல்டி அப்படி தானே, ரைட்? டோல்ட். பாருங்க, சோ ஈஸ் ஸ்டோரிஸ், ரைட்? அப்போ இதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறத இன்னும் யாருக்கும் எடுத்து வைக்கிறது சொல்கிறது, ஏன்னா யாரோ சொன்னது இன்னொரு ஆளுக்கு சொல்கிறேன். அப்போ ஷீ டோல் மீ தேட் ஹர் மதர் டோல் ஸ்டோரிஸ். அப்போ அவள் சொன்னான்ட்டு ஆட அம்மா கதைகள் சொன்னது சொல்லி. ஸோ ஸோ சிம்பிள். அப்போ இந்த பேட்டர்ன் எங்களோட மனசில் விழுந்துருச்சுன்னு சொன்னால், ரைட், இதை எப்படி அந்த மாறுது, அந்த சேஞ்சஸ், ரைட்? இப்போ நான் இன்னைக்கு ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மெயினாக பேச போகிறேன், ரைட்? இப்போ இங்கே பார்த்தீங்க சார், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ் கண்டினியூஸாக மாறுது, அதெல்லாம் நாங்கள் போகிறோம் பார்ப்போம், ரைட்? சிம்பிள் பாஸ் பர்ஃபெக்டாக மாறுது. அப்படி நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூட உங்களுக்கு விளங்கும். அடே இன்னைக்கு எரைவ்டுன்னு இருந்தால் பாருங்கள், ஹெட் எரைவ்டாக மாறணும். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மனசில் விழும், ரைட்? அதை நீங்களும் கொஞ்சம் ஒரு என்ன மனசில் எடுத்து செய்யணும். அப்போ ஈஸியாக என்ன டென்ஸில் வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் மாற்றுறதுக்கு அந்த மனசில் பதியும், ரைட்? ஓகே, ஸோ வித்தவுட் எனி ப்ராப்ளம் யூ வில் பி ஏபிள் டு டூ திங்ஸ், ரைட்? அப்போ கஷ்டம் இல்லை, ரைட்? இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்கிறது ஸோ ஈஸி. ஒன்லி திங் இஸ் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும், ரைட்? இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் இன்னும், ரைட்? ஓகே, ரைட். ஸோ தென் ஐ வில் கிவ் யூ another ஒன். ஓகே, பார்ப்போம் யார் சரியான ஆன்சரை சொல்கிறீங்கன்னு சொல்லி. எல்லாம் இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் தான் எடுக்க போகிறேன், ரைட்? இன்னைக்கு நாங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்னு போட்டுக்கொள்ளும். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஓகே, ரைட். அப்போ ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இந்த பி வேர்ப்ஸ் வரை மேலும் ஆமீஸ் ஆன்னு சொல்லி, இல்லாட்டி மெயின் வேர்ப்ஸ் வரை மேலும் உதாரணம் இங்கே டெல் இல்லாட்டி டெல்ஸ் வரும்,
come இல்லாட்டி comes வரும் தெரிந்தாலே present simple ரெண்டும் வரையணும் சப்ஜெக்டை பொறுத்து எழுவாயை பொறுத்து இப்போ my motherனால tells இதே my parents இருந்தால் tellன்னு வரும் தெரிந்தானே அது அது நம்ம டென்ஸ் படிக்கிற நேரமும் பொறவு பார்க்க இருக்கிறோம் ஓகே ஸோ தென் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுப்போம் they said they said சொல்றாங்க direct speechல we have a meeting we have a meeting எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கேன்னு சொல்றாங்க we have a meeting we'll close the inward commas because that is direct speech they said we have a meeting okay who can tell the answer for this They had the meeting. very good Astri. Right yeah right they had a meeting right அப்ப அந்த they saidன்றதையும் சொல்லணும் என்ன right they said join பண்ணுற அந்த தட்டும் வரும் தானே அதையும் சேர்த்து சொல்லுவோம் anybody They else said that mm-hmm. they had a meeting. Very good Anisha said that மற்றவங்களும் பாப்போம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி ரிப்பீட் பண்ண பாருங்க பாப்போம் They said that they had a meeting. very good They said okay yeah. they had a meeting. right good Noha. They said that they had a meeting. Yeah good very fun right so others ட்ரை பண்ணோம் என்ன நாங்கள் சொல்கிற நேரம் நான் சொன்னேன் அந்த வாசிக்கிற நேரம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி சொல்கிற நேரமும் நாங்கள் அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கிறோம் ஏன்னா ரைட் அதே மாதிரி எங்களுக்கு இம்ப்ரூவும் ஆகுது பிகாஸ் வில் பி கான்ஃபிடென்ட் டு யூனோ கோ அண்ட் ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் ரைட் இங்கிலீஷ் அட்மாஸ்பியர் வித்தவுட் எனி ஃபியர் எந்த பயமும் இல்லாமல் வில் பி ஏபிள் டு ஃபேஸ் எனி சேலஞ்சஸ் ரைட் ஸோ மற்றவங்க ட்ரை பண்ணுவோமா சில்ட்ரன் என்ன எல்லாரும் சொல்லிக்கிறாங்க மற்றவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சொல்லி இட்ஸ் குட் ஃபார் யூ இட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு பூஸ்ட் யுவர் நாலேஜ் யூனோ ஸ்பெஷலி வென் They comes to said that they had a meeting. right good Afla. They Right what about said that they had a meeting. right good right so that way when we practice we improve a lot so I'll write the answer also here they said that they அந்த வி வந்து தேயா மாறுது ஏன்னா அவங்க தானே மீட்டிங் ஒன்று இருந்துச்சு அவங்களுக்கு தானே இருந்துச்சு அப்போ தே have வந்து ஹெட்டா மாறுது ஏன்னா a meeting will not change right then we get rid of the inward commas as well okay now another one then that also will practice saying the answer we'll say the police officer right the police officer said in inward commas will say I come to the city at 6 a.m. 6 a.m. தெரிந்தானே காலையில் so sorry the police I have missed O there right because I have a problem in my keyboard as well O is giving trouble okay so the police officer said I come to the city at 6 a.m. and the punctuation I have missed the inward commas closing inward commas right so the police officer said I come to the city at 6 a.m. Let's see how many of you can say the answer that means reported speech of this one பாப்பா எத்தனை பேர் சொல்றீங்கன்னு சொல்லி The police officer said that he came to the city at 8 a.m.
Very 6 good. a.m. 6 a.m. ne? Very good. That's right. Right. The police The officer officer said said that I came to the city at 6 a.m. Yeah. Many of you were talking, so I couldn't hear properly. Overall, சொல்லும் ஆயிஷா சொல்லுங்க first. The police officer said that he came to the city at 6 a.m. Anisha, right. The Good. police officer said that he came to the city at 6 a.m. Yeah. 6 a.m. the ne? police Anisha, of- right. Okay, the Nuha. police officer said that I came to the city at 6 a.m. I என்ன மாறணும் Nuha? I should change. He, ne? Yeah. He came. Good. Right. அடுத்து யார் சொல்ல போறீங்க? The police officer said that he came to the city at 6 a.m. Very good. Asla, ne? Right. Next. The police officer said that he came to the city at 6 a.m. Right. Good. Came, ne? Right. Okay. Okay. The police officer said that he came to the city at 6 a.m. Right. Good. Ilfa. Anybody else want to try? Because if you try, it's good for you. You are going to benefit. நான் இல்லை உங்களுக்கு தான் அதில் பிரயோசனம் மிக்கி என்ன ஏன்னா சொல்லுவாங்க இப்போ இந்த நாங்கள் இங்கிலீஷ் படிக்கிற நேரம் நான் சொன்னேன் அந்த 4 ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகணும். That is our purpose also because right through our classes we encourage people to speak, write, think, come up with their answers. அப்போ தானே எல்லா ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா எங்களை சும்மா அந்த பேப்பருக்கு மட்டும் நாங்கள் ரெடியாக விட்டு ஏன்னா இங்கிலீஷில் பேச தெரியாமல் எழுத தெரியாமல் என்ன ஒழுங்காக போகிறோம்னு சொன்னால் then our purpose is gone. Like we are wasting like 1 or 2 years, right? So therefore, we had to open up our mouth. We had to come out with our ideas. Then easily we can improve. Right. Okay. So then next one more we'll practice, right? Right. The journalist சொன்னா தெரியுதா இந்த நிருபர் பத்திரிகையாளர்ன்ற மாதிரி the journalist said நாங்கள் இன்னைக்கு சென்டென்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் பொதுவாக நான் சொன்னேன் அடுத்த கிளாஸ்லேருந்து நாங்கள் டென்சஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா டென்சஸ் விளங்கினா தான் இந்த ரிப்போர்ட் ஸ்பீச்செல்லாம் ஈஸியாக இந்த இன்ட்ரடக்டரி கிளாஸ்னால அவங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் இதுலேயும் கச்சப் பண்ணிக்கொள்ளுங்க மெயின் விஷயங்கள் என்ன சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பட் த ஜேர்னலிஸ்ட் said, okay, my job is very risky. Right? Risky என்ன சொல்றேன் ரிஸ்கின்னு சொன்னால் கொஞ்சம் ஆபத்தானு சொன்னால் பிகாஸ் சம்டைம்ஸ் இப்போ சில யுத்தம் நடக்கிற இடங்களுக்கெல்லாம் ஸோ போயிட்டு அவங்க ரிப்போர்ட்டில் இன்டர்வியூ எடுக்க வேண்டி வரும், ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். ரைட். ஸோ மை ஜாப் இஸ் வெரி ரிஸ்கி சொல்கிறார். தி ஜேர்னலிஸ்ட் செட் மை ஜாப் இஸ் வெரி ரிஸ்கி. ரைட். This time, so we start. The journalist said that his job is very The Right. journalist said Yeah, that good. his job was very risky. Yeah, right. Is வந்து was மாறணும் தானே. அப்போ மை ஜாப்ன்றது வந்து என்ன ஜாப், யார் ஜாப்? ஹிஸ் ஜாப். ஹிஸ் ஜாப் வந்து மாறணும் என்ன. ரைட். குட். ஓகே. அடுத்து யார் சொல்றேன்னு பாப்போம். The journalist said that அனீஷா முதல்ல சொல்றீங்களா? very risky. அனீஷா சொல்லுங்க திரும்ப. அவன் இல்லாட்டி 2-3 பேர் சொன்னா. journalist said that his job was very risky. Right. Good. அடுத்து அஃப்லா சொல்லுங்க. The journalist said that his job was very risky. Right. Good. Right. அடுத்து யார் சொல்ல போறீங்க? The ருக்கையா journalist ருக்கையா said சொல்லுங்க. ருக்கையா சொல்லட்டுமா? The journalist said that
His job was very risky. Right, good. Right. அடுத்து The, நூஹா. ஆல்ரைட் சார். ஆல்ரைட் நூஹா சொல்லிட்டீங்களே. என்ன நூஹா சொல்ல பார்த்துச்சு இந்த இடத்தோட. the journalist said that his job was very risky. குட். அது யார் சொல்ல போறீங்க? The journalist சாரா. ரைட், சாரா சொல்லுங்க. his job was very risky. Right, the journalist said that his job was very risky. அடுத்து இல்ஃபா. இல்ஃபா சொல்லுங்க. The journalist said that his job was very risky. Good. Right. Next. Right. Okay. So then next we'll try, and also shall I write the answer for this? Then it will be easy for you to understand. So, okay. நான் இப்போ இந்த முறை இதையே காப்பி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன சேஞ்சஸ், என்ன சிலது மாறாது, என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்ப்பேன் நான் சொல்கிறேன். இப்போ நான் இது ஆன்சரில் அந்த கொஸ்டினே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் முதல்ல இருந்து. இப்போ ஜேர்னலிஸ்ட் செட்டோட நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இன்னைக்கு கமா இல்லாமாக்கி தட்டை போடுறோம். என்ன ரைட், வி ஹேவ் டு ஆட் தட். ஓகே. இப்போ நாங்கள் அந்த இன்வெர்ட் கமாஸ் தொடக்கத்தையும் இல்லாமல் ஆக்கணும். ரைட், ஸோ வி ஹேவ் டு கெட் ரிட் ஆஃப் தட் இன்வெர்ட் கமா. இப்போ மை ஜாப் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் சொன்னீங்க சரியா. மை வந்து ஹிஸ்ஸா மாறும். மை வந்து ஹிஸ்ஸா மாறும். ஓகே. அப்போ ஹிஸ் ஜாப். அப்போ அடுத்த வாரம் தான் இந்த டென்ஸ் சேஞ்ச். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறுறது. அப்போ ஈஸ் வந்து வாஸாக மாறுது. ரைட். அப்போ வெரி ரிஸ்கின்றதுல எந்த சேஞ்சும் வராது. ரைட். kind of an adjective. ஆனால் we have to get rid of the closing inverted commas. So now we have got the answer. இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும், விளங்காதவங்களுக்கும் நிறைய பேருக்கு விளங்கிக்கிறீங்க. I hope everyone, because எங்களோட நோக்கம் வந்து children, one more thing do, right, through our classes we try to achieve is everyone should achieve the target. என்று சொன்னால் எல்லாரும் ரைட் கரை சேரணும். அதுதான் எங்களோட நோக்கம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் மட்டும் இம்ப்ரூவ் ஆகி வெளியில் வாரவங்க எல்லாரும் அதுதானே, பிகாஸ் வி ஆர் ஆல் இந்த சேம் போட் இல்லை சொல்லுவாங்க. வி ஆல் இந்த சேம் போட். ஆனால் எல்லாரும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறோம். மேபி அங்கிட்டு இங்கிட்டு சில விஷயங்களில் சிலவங்க ரீடிங்கில் நல்லா இருப்பீங்க, சிலவங்க ரைட்டிங்கில் நல்லா இருப்பீங்க. ஒவ்வொரு ஸ்கில்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அமைஞ்சிருக்கும். அவங்களோட ட்ரை, அவங்களோட எக்ஸ்போஷர் ஃபார் த லாங்குவேஜ் அதை பொறுத்து. ஸோ தேர்ஃபோர் நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு துறையில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம், நெசசிட்டி இருக்கும். ரைட். அதனால் ரைட் எல்லாரும் என்ன ஒருத்தர் என்ன எங்களோட கிளாஸஸ்லையும் என்ன இப்போ மற்ற சொல்கிறத வைக்கிறதும் வந்து மற்றவங்களும் கேட்டு என்னமா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்கு. ரைட். இல்லாட்டி சில நேரம் செட் பாக்ஸில் போட சொல்கிறதும் என்ன ஒரு ஐடியா வர்றதுக்கு. ரைட். மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்காக தான். பொதுவாக சில நேரம் ஆனால் செட் பாக்ஸில் ரைட் மற்றவங்களுக்கு சில விஷயங்கள் விளங்காட்டிலும் நீங்கள் பேசுகிற நேரம் எல்லாருக்கும் கேட்கல மாதிரி. ஸோ தட்ஸ் வாட் ஈவன் தட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ். ஸோ ஆல் ரைட் ரைட் ஜஸ்ட் ட்ரைங் டு இம்ப்ரூவ் யர் இங்கிலீஷ். இப்போ எங்கள் பர்பஸும் எல்லாரும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது. Okay, so therefore all of you try to be part of this. All of you try to be active in the classroom, right? Okay, classroom means we have, it's like a classroom, like because online in சொன்னாலும் எல்லாரும் ஒரு கிளாஸ்ல தானே, because we have to have that mindset, right? Which relax ஆகப்படாது. because even your posture online, right, class attend பண்ணுறனாலும் அவங்களோட posture, அதாவது நீங்கள் உட்காந்துக்கிற முறை என்ன அட்டென்ஷனாக என்ன மிச்சம் ரிலாக்ஸாக மிச்சம் சாஞ்சிட்டெல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னாலும் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் மை லெசன்ஸ் வில் பி லைக் லலபைஸ்ன்னு சொன்னால் அந்த தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் யூ மே ஃபால் அஸ்லீப், டக்குன்னு தூங்கிடுவீங்க. ஸோ தேர்ஃபோர் என்ன ஒழுங்கா அந்த கிளாஸில் மாதிரி என்ன கொஞ்சம் அழகா உட்காந்து என்ன ஓகே ரைட் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட ரைட் இந்த தின்றது அதுவும் எல்லாம் நிப்பாட்டிட்டு. பிகாஸ் இஃப் யூ ஆல் கான்சன்ட்ரேட் ஆன் சம் ஃபுட் ஆல்சோ அங்கே தான் கூட கவனம் போகும். ஏன்னா இந்த நாங்கள் இருக்கிற அந்த 1.5 hours அந்த டைமில் கொஞ்சம் இந்த கன்சன்ட்ரேட் பண்ணிக்க சொன்னால் ஈஸியாக அவங்களுக்கு கிராஸ்ப் பண்ணிக்கலாம். யூ கேன் கிராஸ்ப் த லெசன். ஏன்னா ஈஸியாக அந்த அதாவது லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதோட அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மேலும்.
Right. Then one more sentence. We'll discuss children. I'll go down a bit. Right. Right. He said, okay? He said, within inward commas, direct speech will say, I know, right? I know to repair a computer. என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு என்ன சொன்னா, ஐ நோ டு ரெப்பியர் எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று ரெப்பியர் பண்ண தெரியும்னு சொல்லி. ஓகே ரைட், ஐ நோ ரெப்பியர் கம்ப்யூட்டர். ரைட், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இன்னொரு வேர்டையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில்ட்ரன். ஸோ ஐ ஆட் த வேர்ட் நவ் ஆல்சோ. நான் இந்த லிஸ்ட் வந்து நாங்கள் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்படி மாறும், இப்போ இந்த நவுன்னு சொல்கிற வேர்ட் ரைட் எப்படி மாறும்னு சொல்லி ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு இன்ட்ரடக்டரினால் நான் நவுட சேஞ்சஸ் சொல்லித்தரேன். நவ் வந்து சில்ட்ரன் தென்னு மாறும். ஏன்னா நவுண்ட இப்போ தானே, இப்பொழுது தற்பொழுதுன்ற மாதிரி. ஆனால் தென்னு சொன்னால் அப்போ. ஏன்னா பொதுவாக சில்ட்ரன் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் ஐ ஆம் ஹங்க்ரி நவ் அப்படி சொன்னால், இப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த கிளாஸ் முடிஞ்சு சொல்கிற நேரம் அது நவ்வாக இருக்காது, டைம் பாஸ் ஆகிருக்கு. சில விஷயங்கள் நவுன்னு சொல்கிறது அடுத்த நாள் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, 1 வீக்குக்கு பொறவுத்தான் ரைட் சொல்ல வேண்டி வரும். ஸோ ஈவன் சம்டைம்ஸ் ஈவன் ஆஃப்டர் 2 months யூ மே ஹேவ் டு ரிப்போர்ட் தட் டு சம்படி எல்ஸ். ஏன்னா அப்போ அந்த மாதிரி டைம் பின்விரிக்கும். அப்போ நவுன்னு சொல்லலுமா இல்லை, அந்த நவ் டைம் பாஸ் ஆகிருக்கு. அப்போ பொதுவாக தான் அந்த நவ் வந்து தென்னா மாறு, தென்னு அப்போ. நான் இப்போ சொல்லலை, அப்பா சொன்னாருன்னு சொல்லித்தான் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஐடியாவோடு ஏன்னா நவ் வந்து தென்னா மாறும், தென்னு சொல்கிறது நேரமும் கன்ஃபியூஷன் வரக்கூடாது சில்ட்ரன். ஏன்னா நான் சில ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிக்கிறேன் இந்த தென்னையும் இந்த தென்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்றது. ஃபர்ஸ்ட் தேன், அது வந்து தேன் கொஞ்சம் அந்த வாயை கொஞ்சம் ஆழமாக திறந்து தான் அந்த வேர்டை சொல்கிறோம், தேன் என்று சொல்லி. உதாரணமாக வீடு, நீங்கள் சில கம்பரேட்டிவ் ஃபார்ம் எல்லாம் சில சின்ன கிளாஸஸ்லையும் படிச்சிருப்பீங்க, 6, 7 அந்த மாதிரி 8 மாதிரி எல்லாம். இப்போ உதாரணமாக ஹீ இஸ் டாலர் தென் மை சிஸ்டர், அது விடுன்னு சொல்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த தென்னு சொல்கிறது வந்து சில்ட்ரன் என்ன மீனிங்னு சொன்னால் விடு, அதை விடுன்னு சொல்லுவோமே. உதாரணமாக இந்தியா இஸ் பிகர் தேன் ஸ்ரீலங்கா, அப்போ பிகர் தேன்னு சொன்னால் அதை விட பெருசு, ஏன்னா விடுன்னு சொல்கிறது தான் அந்த தேன்னு சொல்கிறது. தெரியும் தானே ரைட். ஷீ இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஹர் சிஸ்டர், அவர் சிஸ்டரை விடுன்னு சொல்கிறது தான் அந்த தேன்னு யூஸ் பண்ணுறோம். இந்த ஆனால் செகண்ட் வந்து தென், அப்போ அது வந்து நாங்கள் பெருசாக அந்த வாயை இந்த குலத்தான் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு தான் இந்த வாயை கூட ஓப்பன் பண்ணும். இந்த தென் வந்து மிச்சம் அந்த வாய் அதாவது எங்களோட மவுத் பெருசாக ஓப்பன் ஆகாது ரைட். இந்த தென்னு கூட பொதுவாக இந்த டிப் ஆஃப் த டங், அதாவது இந்த டங்கோட அந்த நுனி வந்து நீங்கள் காணுவீங்க இந்த அப்போ ரைட் பேலட்டில், ஏன்னா இந்த டீத்தை டச் பண்ணுறது அந்த மாதிரி அந்த சின்ன சவுண்டோட தான் தென்னில் வரும். அப்போ இந்த தென்ற மீனிங் தான் இந்த பிறகுன்னு சொல்கிறது ரைட். ஓகே ரைட். அதோட இப்போ உதாரணமாக தென், ஏன்னா தென்னுக்கு 2-3 மீனிங் இருக்குது. ஒரு மெயின் மீனிங் தான் ஃபர்ஸ்ட் ஐ வென்ட் டு கலம்பு, தென் ஐ வென்ட் டு கேண்டி, அப்போ அதுக்கு பிறகுன்னு சொல்கிற அந்த ஐடியா கொடுக்கும். ஆனால் இங்கனைக்கு நவுட ஆப்போசிட்டும் தென் தான் ரைட், அதாவது அப்பன்னு சொல்கிறது அந்த நேரத்தில் அப்பன்னு சொல்லி ரைட். நவ் அந்த இப்போ தென்னு அப்போ அந்த மீனிங்கையும் கொடுக்கும் இந்த தென்னு சொல்கிறது. ஸோ ஹியர் வி ஹேவ் டு யூஸ் ஒன்லி திஸ் தென் ரைட், தென் இல்லை ஏன்னா ரைட், இந்த தென் தான் இங்கே வரணும். ஓகே தானே. அந்த ஐடியாவோட இந்த ஆன்சரை சொல்லுங்க சில்ட்ரன், பார்ப்போம். சரி, கால் த நேம், இல்லாட்டி உங்களுக்கும் கன்ஃபியூஷன் என்ன. அஃப்லால ஸ்டார்ட் பண்ணுமா? அஃப்லா சொல்லுங்க முதல்ல. ஓ, shall I start with 2823? உங்களோட பேரை போடணும்னு சொன்னா நல்லா சில்ட்ரன். He said that அஃப்லா சொல்லுங்க. he know to repair the computer now.
he said that he நோண்டா சொன்னீங்க நோ பாஸ்ட் டென்ஸா மாறும் என்ன அதுல ஓகே அஸ்ரி சொல்லுங்க பாவம் அஸ்ரி உங்களுக்கு சொல்லணுமா ரைட் சரி ஆயிஷா கேன் யூ ட்ரை ஆயிஷா ரிஸ்வான் ஓகே அதை நான் கொஞ்சம் சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல என்ன சரிங்க வரேன் அதாவது இந்த நோ நோ பாஸ்ட் டென்ஸா மாறணும் தானே நோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சில்ட்ரன் நியூ எப்படி கே வந்து சைலண்ட் தெரியுதானே நோலேம் கே சைலண்ட் கொனோன்ற இருக்கு ஏன்னா கொனோன்ற சொல்ல மாட்டோம் ஸோ இதையும் கினியூ இல்லை எப்படி நியூ என்ன ரைட் அதாவது நியூ அந்த நாங்கள் பொதுவாக நியூ ஷூஸ் அந்த புதுசுன்னு சொல்கிற அதே ப்ரொனன்சியேஷன் தான் இதுலேயும் நியூன்னு சொல்கிறது கே வந்து சைலண்ட் அப்போ நோட பாஸ்ட் டென்ஸ் வந்து நியூ உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே ஐ நியூ ஹிஸ் நேம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அவரோட பேர் அந்த மாதிரி நியூன்ற வேர்டை பாவிக்கிறது நோட பாஸ்ட் டென்ஸா இப்போ சொல்லுவோமா He சில்ட்ரன் said that he said that he ஆயிஷா knew ஆயிஷா to அனிஷா repair a சொல்லுங்களேன் முதல்ல computer then. என்ன He said that அனிஷா சொல்லட்டுமா he knew to repair a computer then. ரைட் வெரி குட் அடுத்தது ஆயிஷா சொல்லுங்க He said that he knew to computer ரெப்பியா repair a computer. தென் என்ன ரைட் இன்னொன்று நீங்கள் சில நேரம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரையிலும் சில்ட்ரன் இந்த ரெப்பியான்னு சொல்கிற இது வந்து ஒரு வேர்ப் ஆனால் அது டூவோட வந்தால் சேஞ்ச் ஆகாது டூ ரெப்பியானா ரெப்பியா பண்ணுறதுக்குன்றது தானே அப்போ அது சேஞ்ச் ஆகாது அப்போ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்ல டூ ரெப்பியாண்டே சொல்லலும் சரியா ஓகே அடுத்த யார் சொல்ல போகிறீங்க அஃப்லா ட்ரை பண்ணுவோமா He said that he knew to repair a computer then. ரைட் குட் தென் வாட் அபவுட் அனீஷா சொன்னீங்களா Yes, sir. அனீஷா செட் தென் அஸ்ரி நான் பேர் சொல்கிற சரி தான் உங்களோட ஸ்பெல்லிங் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் பேரை கூப்பிடுறேன் தென் ஆயிஷா சொன்னீங்கண்ணா தென் ஃபாத்திமா அம்னா சொல்லி பார்ப்போம் என்ன மற்றவங்க சொன்னதை கேட்டும் உங்களுக்கு சொல்லலுமே இல்லை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் He said that he knew to repair a computer then. குட் ரைட் அடுத்து நாங்கள் பார்ப்போம் அகமட் அகமட்னு போட்டிக்கிறீங்க ஃபுல் நேம் என்னன்னு தெரிய ஓகே சொல்லலுமா அகமட் ஓகே ரைட் தென் இல்ஃபா சார் தான் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் நேம் இல்ஃபா கேன் யூ டெல் நூஹா சொன்னீங்களா No, sir. கேன் யூ ட்ரை He said that he knew to repair a computer then. Good. Right. I'll take only a few minutes. 1 or 2 minutes தான் எடுப்பேன் அதனால லீவ் பண்ணாம இருங்க children. Right. Then what about Sashinthanathan Viruthi? ஒன்று சொல்ல He said that he knew to repair a computer then. Good. Right. So easy. என்ன ரைட் அடுத்து வேறு யார் இருக்கிறீங்க பார்ப்போம் சாரா He said that he knew to repair a computer then. Right. Good. Right. Then what about அஸ்ரி சொன்னீங்களா ஸோ ஈஸி ரைட் வேறு சொன்ன நான் ஒருக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன் ரைட் சொல்ல பாருங்க தென் இட்ஸ் குட் ஃபார் யூ ரியலி யூ வில் தேங்க் மீ லேட்டர் அப்புறம் நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க அடே சார் சொன்னதுனால எனக்கு நிறைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ இஃப் யூ டோன்ட் ட்ரை பட் யூ வில் ஃபீல் பேட் யூ வில் ஹேவ் டு that means struggle suffer in life right but even there are some other ways you can improve but when you get opportunities and the opportunities கிடைக்கிறதுனா we had to pounce on them அதில் நான் டக்குனு ஜம்ப் பண்ணி
அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளணும். That's how smart people work. Right. Okay, நான் ஒரு முறை சொல்றேன். He said that he knew to repair a computer then. Okay, சொல்லுவாங்க, கொஞ்சம் சொல்லுவோம். நான் பேரை சொல்லல, because sometimes you may feel offended, சில நேரம் அப்செட் ஆகல நான் பேர் சொல்ற நேரம். But I'm calling by name because it will be easy for you, right? And also you feel like recognized, right? Okay, that's what I am just calling by name. But if you feel offended or if you feel right something upset, if you are ready, you can tell. The ones who didn't tell, சொல்லாதவங்க, if you can give a try, it's good for you, right? Because you are going to benefit, not me, right? Right. Okay, you have a next class. Okay, then I'll wind up then, children, right? So because of the first class, I took a little bit time, even we got late to start. Then inshallah we'll meet next time. Okay, maybe same time, right? Thursday. Normally we'll be starting like 6:50, 6:45 or 50, like, right? Today we got late as it is the first class, right? Okay, so from next week, inshallah, we'll try to start on time. Then take care, children. Assalamu alaikum and good night. Thank you, sir. Thank Okay, you so take care, much. Thank you, children. sir. Okay, take care.